ஒரு புத்தகத்தால் என் வாழ்க்கை மாறியது, இல்லை என்றால் ரவுடியாக மாறியிருப்பேன் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக பதுங்குவது ஏன் என கேள்வி எழுப்பினார். தமிழக எம்பிக்கள் கூட்டத்தை திமுக அதிமுக புறக்கணித்திருப்பது புதிய நட்புக்கான துவக்கமாக இருக்கிறது என அவர் கூறினார். இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சுங்கிறது நமக்கு கிடையாது. ஏற்கனவே டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் ஆரம்பம் முதல் டே 1 தமிழக வெற்றி கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது மாநில பிரச்சனை, இது ஸ்டேட் அட்டானமி, நம்முடைய மாநில உரிமை குறித்த பிரச்சனையில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது இது முறையன்று. அவர்கள் கலந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். இது மாநில உரிமை மீதான அவர்களின் அந்த டீலிமிட்டேஷன். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடன் விவசாய சங்க பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். காவிரியில் கர்நாடகா மேகதாது அணை கட்ட விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடன் விவசாய சங்க பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் தெய்வ சிகாமணி உள்ளிட்டோர் உதயநிதியை சந்தித்தனர். காவிரி மேகதாது விவகாரங்கள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் உதயநிதி ஆலோசனை நடத்தினார். பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரம் குறித்தும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் உதயநிதி ஆலோசனை நடத்தினார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகளுடன் உதயநிதி ஆலோசனை மேற்கொண்டார். தாவிக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் வழங்கப்பட்டதை வரவேற்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் காங்கிரஸ் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை எனவும் தற்போது தாவேக அமைச்சரவையில் காங்கிரசுக்கு இடம் வழங்கப்பட்டிருப்பதை வரவேற்கிறேன் எனவும் கூறினார். மேலும் காங்கிரசுடன் இணைந்து தமாக செயல்படும் என்றும் அதே நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தனது தனித்தன்மையுடன் இயங்கும் என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். வரும் உள்ளாட்சி தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறும் வகையில் கூட்டணி அமைக்கப்படும் எனவும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இன்றைக்கு கூட்டணி அரசியலிலே இருப்பதற்கு எங்களுடைய மகிழ்ச்சியைத்தான் தெரிவித்தோம். காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டு காலமாக பெருந்தலைவருக்கு பிறகு வாய்ப்பில்லாத ஒரு சூழலிலே இன்றைக்கு இந்த கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி இருப்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மகிழ்ச்சியாகத்தானே இருக்க முடியும். மேலும் காங்கிரஸ் கட்சி என்ற பெயரில் இருக்கின்ற கட்சிகள் இருக்கின்ற இடம் நிச்சயமாக நேர்மையான இடமாக தான் இருக்க முடியும் என்பது எங்களுடைய ஆழமான கருத்து. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொத்தேரியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்புக்கு சொந்தமான குடிநீர் கிணற்றுக்கு முன் கழிவு நீரகற்ற நிலையம் அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவில் கழிவு நீரகற்று நிலையம் அமைத்தால் குடியிருப்பின் குடிநீர் ஆதாரமான கிணறு மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஹேமந்த் சந்தர் கவுடர் முன் விசாரணைக்கு வந்தபோது பதிலளிக்க அரசு தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டது. இதனை ஏற்று மறைமலை நகர் நகராட்சி ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை சம்பந்தப்பட்ட இடத்தில் கழிவு நீரகற்று நிலைய கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தடை விதித்து உத்தரவிட்டார். கல்விக்கான ஒதுக்கீடு குறைப்பு அரசு பள்ளிகளை அழிப்பதற்கான திட்டமிட்ட சதியா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறதா உயர்த்தப்பட்டுள்ளதா என்பது குறித்த விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த கல்வித்துறைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதியின் அளவு கடந்த 25 ஆண்டுகளில் 1/3 பங்காக குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் அரசின் தேவையற்ற செலவுகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் நிலையில் கல்வித்துறைக்கான நிதி தொடர்ந்து குறைக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது எனவும் இது அரசு பள்ளிகளை அழிக்கும் திட்டமிட்ட சதியா என கேள்வி எழுப்பியுள்ளார்.
யூபிஐ கட்டணம் குறித்து பரப்பப்படும் வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவரது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் 2016 தொடங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை சாமானிய மக்கள் யூபிஐ மூலம் மேற்கொள்ளும் பண பரிவர்த்தனைகள் முற்றிலும் இலவசமாகவே இருந்து வருவதாகவும் வரும் காலங்களிலும் சாமானிய மக்களிடமோ அல்லது சிறு கடைக்காரர்களிடமோ ஒரு பைசா கூட கட்டணம் வசூலிக்கப்படாது என்பதே உண்மை என தெரிவித்துள்ளார். மேலும் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை அமைப்பான யூபிஐயின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யவே தற்போது நிதி ஆதாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் வணிகர்களுக்கும் சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தமே தவிர இது சாமானிய மக்களுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் வழியில் படித்த காவலர்களுக்கு நியாயம் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேத லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் உதவி ஆய்வாளர் பதவிக்கான ஆட்சேர்ப்பு என்பது நேரடி நியமனமாகவே நடைபெறுகிறது எனவும் 5 ஆண்டுகள் பணிபுரிந்த காவலர்களுக்கு துறை ஒதுக்கீட்டின் கீழ் 20% முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த துறை ஒதுக்கீட்டின் கீழ் போட்டியிடும் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு PHDM சட்டத்தின்படி வழங்க வேண்டிய தமிழ் வழி முன்னுரிமை வழங்கப்படாதது ஒரு முரண்பாடாகவே உள்ளது எனவும், எனவே தமிழ் வழியில் கல்வி பயின்று தமிழக காவல்துறையில் உண்மையாக பணியாற்றும் காவலர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமை கிடைக்கும்படி நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். கேரள மாநிலம் இடுக்கி மலங்கரா அணையில் ரசாயன கழிவு பரவியுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மலங்கரா அணை நீரை ஆயிரக்கணக்கான மக்கள் குடிநீராக பயன்படுத்தி வரும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அணை அருகில் உள்ள தொழிற்சாலையில் இருந்து திறந்துவிடப்பட்ட ரசாயன கழிவானது வெள்ளை படலமாக நீண்ட தூரத்திற்கு பரவியுள்ளது. குளிப்பவர்களுக்கு உடலில் அரிப்பு ஏற்படுவதாக கூறப்படும் நிலையில் இதனை குடிநீராக பயன்படுத்துவோரின் நிலை என்ன என்பது குறித்து சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காசோலை மோசடி வழக்கில் நடிகர் சரத்குமார் செப்டம்பர் 10 நேரில் ஆஜராக சைதாப்பேட்டை நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. கடன்களை காசோலை மோசடி வழக்கில் நடிகர் சரத்குமார் செப்டம்பர் 10 நேரில் ஆஜராக சைதாப்பேட்டை நீதிமன்றம் சம்மன் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது. கடன்களை அடைப்பதற்காக சென்னையை சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணாவிடம் கடந்த ஏப்ரல் மாதம் 2 கோடி ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. கடனை திருப்பிச் செலுத்த சரத்குமார் வழங்கிய காசோலை வங்கியில் பணம் இல்லாததால் திரும்பியுள்ளது. இதையடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா சரத்குமாருக்கு எதிராக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காசோலை மோசடி வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் செப்டம்பர் 10 சரத்குமார் நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. இதற்காக நடிகர் சரத்குமாருக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. லஞ்சத்தை ஒழிப்பதாக அறிவித்து வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் வழங்கி மக்களை ஏமாற்ற வேண்டாம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காட்டமாக தெரிவித்துள்ளது. தொண்டி பேரூராட்சி நிதி முறைகேடு தொடர்பான நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாதது குறித்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்சத்தை ஒழிப்பதாக கூறி வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் வழங்கி மக்களை ஏமாற்ற வேண்டாம் என அரசை நீதிபதி கடிந்து கொண்டார். நீதிமன்றம் உத்தரவிட்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், வாட்ஸ்அப் மூலம் புகார் வந்தால் மட்டும் நடவடிக்கை எடுத்து விடுவார்கள் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை அபகரித்ததாக தொடர்ந்த வழக்கில் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலியான ஆவணங்களை பயன்படுத்தி சென்னை கிண்டியில் உள்ள சிட்கோ நிலத்தை அபகரித்ததாக திமுக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவரது மனைவிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் இருவர் மீதும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. சாட்சி விசாரணை வரும் ஆகஸ்ட் 31 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. தங்கள் மீதான குற்றச்சாட்டு தவறானவை என மா சுப்பிரமணியன் தரப்பு வாதம் முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. குறுவை சாகுபடி, விளைச்சல் பாதிப்பு உள்ளிட்டவை காரணமாக தமிழ்நாட்டில்
அரிசி விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. டெல்டா பாசனத்திற்கு நீர் திறக்கப்படாத காரணத்தால் தமிழ்நாட்டில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் நெல் விளைச்சல் குறைந்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அரிசியின் விலை 10 முதல் 25% வரை உயர்ந்துள்ளது. குறிப்பாக பொன்னிரக அரிசி 26 கிலோ மூட்டை 1400 ரூபாயிலிருந்து 1700 ரூபாயாக உயர்ந்து விற்பனையாகிறது. பாசுமதி மற்றும் ஸ்டீம் பொன்னி ரகங்களின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தணி முருகன் கோயிலில் நடிகை ரோஜா காவடி எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தினார். ஆடி கிருத்திகையை ஒட்டி திருத்தணி முருகன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த சூழலில் ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா காவடி எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தினார். தொடர்ந்து காவடியில் இருந்த பூஜை பொருட்களை உற்சவர் சண்முக பெருமானுக்கு அர்ச்சனைக்கு வழங்கி மனமுருக வழிபாடு செய்தார். இதையடுத்து கோயில் நிர்வாகத்தினர் நடிகை ரோஜாவுக்கு மலர் மாலை மற்றும் கோயில் பிரசாதம் வழங்கினர்.